ரிமோட்டில் சில பட்டன்லாம் வேலை செய்யலை. அது ஏற்கனவே ரிப்பேர் பண்ணியிருக்கேன். பழைய பட்டன் ஃபோனில் இருந்த ஒரு தகடு, சின்ன சின்ன தகடுலாம் எடுத்து பொருத்திருக்கேன். ஆனால் அது ரிமோட்டு கீழே விழும்போது அதுலேருந்து தெரிச்சு போகுது. அதனால் இப்போ வேறு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். ஒரு கருப்பு சார்ட் பேப்பர் வாங்குகிறோம். அது சார்ட் பேப்பரில் கரி இருக்கிறதுனால அது சர்க்யூட் பாஸ் ஆகுது. அதை பட்டனில் உள்ள கார்பன் ஒர்க் ஆகலை. சர்க்யூட் போர்டு நல்லாயிருக்கு, ஆனால் பட்டனில் உள்ள கார்பன் தேஞ்சு போயிடுச்சு. அதனால் சில பட்டன்லாம் ஒர்க் ஆகலை. அதுக்காக அந்த சார்ட் பேப்பர் சின்னதாக வெட்டி ஃபேவிக்விக் போட்டு எந்தெந்த பட்டனில் ஒர்க் ஆகலையோ பட்டனில் ஒட்டிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஆப்ரேட் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, ஒர்க் ஆகுது, வேலை செய்யுது. அதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். சர்க்யூட் போர்டு நல்லா இருக்குது. தின்னர் போட்டு க்ளீன் பண்ணிட்டோன்னா இன்னும் நல்லா வேலை செய்யும். பழைய பட்டன் ஃபோன்லேருந்து பாருங்கள், சின்ன சின்ன தகடை எடுத்து பொருத்திருக்கேன். அது ரிமோட் நம்ம கையில் எடுத்து கீழே விழும்போது அதுலேருந்து கீழே விழுந்து போகுது, ஒட்டினதும் விழுந்து போகுது. அதனால் பேப்பர் போட்டு ஒட்டிட்டோம்னா வர்றதில்லை. இதுதான் அந்த சார்ட் பேப்பரு. இது ஒர்க் ஆகுது. சர்க்யூட் மேலே வச்சு ஒரு அழுத்தி பார்த்தோன்னா செக் பண்ணி பாருங்கள். நான் வாங்கின சார்ட் பேப்பர் வேலை செய்யுது. கருப்பு மேலே கரித்தூள் மாதிரி அதில் ஒரு கார்பன் தான் இருக்குது. அது ஒர்க் ஆகுது. நீங்கள் வச்சு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். சும்மா நம்ம வச்சு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறோம், அது வேலை செய்யுது. அதுதான். வாங்கி வெட்டி ஒட்டி பாருங்கள், ஒட்டிட்டு செட் பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். முக்கியமா டீனேஜ் வளர்ச்சிக்காக மைலோல இருக்கு வெல்லம், புரோட்டீன், கோகோமால்ட் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நியூட்ரியன்ட். மைலோ டீனேஜ் growth partner from Nestle. இது புதுசு மேடம். இதோட மைலேஜ் ரொம்ப அதிகம். மைலேஜ் கேஸ் ஸ்டவ் ஓடுதா? இப்பெல்லாம் கேஸ் ஸ்டவ் பத்தி பேசினாலே மைலேஜ் பத்தி தான் பேசுறாங்க. ஏன்னா இதனால கேஸ் ரொம்பவே மிச்சமாகும். செஞ்ச தப்பா கூட நான் உணரல. உங்களையும் நான் மரியாதை குறைவா பேசிட்டேன். சரி விடுடா, என்ன மன்னிச்சிருங்க. நான் போகுது அவங்க கால விழுந்துட்டு அப்பா அம்மா காலத்துல ஒரு மனுஷனும் ஓகே, இப்போ செக் பண்ணி பாருங்கள். நீ என்ன பெரிய